ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். நீ எப்போது பணத்தை தொட்டாலும் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வா. செல்வம் பெருகும், கட்டுக்கட்டாக பணம் சேரும். இனி கடன் பிரச்சனை, செல்வ பிரச்சனை இருக்காது, நல்லது நடக்கும். செல்வத்தால் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் செல்வம் என்னிடம் வந்தால் சேரவே மடிக்குது, எப்படி வருதோ அதே வேகத்தில் போயிடுது, இது ஓட்ட கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நபர்கள். உன் கை ரொம்ப ஓட்ட கையா இருக்கு, அதனாலதான் செல்வம் உங்ககிட்ட தங்கவே மடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களாக இருப்பின் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். நிச்சயம் செல்வம் உங்களை தேடி வரும், உங்களுடன் சேர ஆரம்பிக்கும், அதுவும் அதிக அளவில் அசுர வேகத்தில் சேரும். இப்பேற்பட்ட இந்த ஒரு விஷயத்த நீங்க செல்வத்தை வாங்கும் பொழுது, அதாவது பணம் இல்ல நாணயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்க அதை வாங்குறீங்க இல்ல கொடுக்குறீங்கன்ற போது, அதை தொடும்போது இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க கொடுங்க, வாங்குங்க. நிச்சயம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில இனி செல்வ பிரச்சனை என்பது இல்லாத அளவுக்கு நீங்க வாழ முடியும். அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு பதிவுகளும் இருக்கட்டும் இல்ல தகவலாக இருக்கட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும், பயன் கொள்ள முடியும். நீங்கள் முதல் விஷயமா அதாவது பாத்தீங்கன்னா செல்வத்தை எப்போது சொட்டாலும் சரி மனசுக்குள்ள இறைசக்தி இருக்க வேண்டும். முக்கியமா பணத்தை துச்சமா நினைக்கவே கூடாது. பணம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்வியல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. பணம் இருந்தால் உயர்தரத்திலும் இருக்கக்கூடியவன் மதிக்கப்படுவான், பணம் இல்லை என்றால் தாழ்தரத்தில் இருக்கக்கூடியவன் விதிக்கப்படுவான். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. மனதான் முக்கியம் என்று இருந்தாலும் பணம் நம் வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்று. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கண்டிப்பான முறையில் பணம் வேணும். அப்பேற்பட்ட பணத்தை நம்ம எவ்வளவு முறைகள் பயன்படுத்தி சம்பாதிப்பதற்கு முயற்சி பண்ணுவோம், ஆனால் அது கிடைக்காது, நடக்காது. ஆனால் இந்த ஒரு முறைப்படி நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா மந்திரத்தை சொல்லிட்டு பணத்தை வாங்குறது கொடுக்கறது இருந்தீங்கன்னா நிச்சயம் பணம் சேரும். வருக வருக மகாலட்சுமியே வருக, தருக தருக ராஜயோகம் தருக. இதை நீங்க 3 முறை இல்ல 2 முறை 1 முறைன்னு சொல்லுங்க. வருக வருக மகாலட்சுமியே வருக, தருக தருக ராஜயோகம் தருக அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வாங்குங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை என்பது இல்லாத அளவுக்கு இது செல்வத்தை ஈர்க்க ஆரம்பிக்கும். இது பல நாள் செல்வ பிரச்சனையை நீக்கி செல்வத்தை ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வந்து இருக்கும். நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் பண பிரச்சனை இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை மாறி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து வாருங்கள். கண்டிப்பாக செல்வம் என்பது உங்கள் வீட்டை தேடியும் உங்களை தேடியும் வரும். எவ்வளவு பணம் கடன் பிரச்சனை இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி கட்டுக்கட்டாக பணம் சேரும். இனி கடன் பிரச்சனை இல்லாமல் செல்வ செழிப்புடன் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள். செல்வ பிரச்சனை இருக்காது, இனி நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கை முழுவதும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.